பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் குழும வேளாண்மை கல்லூரி நடத்தும் மாபெரும் வேளாண் கண்காட்சி மே 12, 13, 14 அனுமதி இலவசம். இந்தியாவை மிக ஆளுமையுடன் ஆண்ட ஒரு கட்சி காங்கிரஸ். இப்போ மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவில் அது தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மேலே போனால் கீழே ஆகணும். இப்போ மோடி 2 தடவை ஜெயிச்சிட்டாரு. இன்னும் 20 வருஷம் மோடி தான் இருப்பார்னு என்ன எழுதியா கொடுத்துருக்காங்க மக்கள். அடுத்த தேர்தல் வரும்போது மக்கள் மோடியை போய் சொல்லிட்டு திருப்பி ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு வரலாம். கீழே கடந்த காங்கிரஸை ஆட்சி கொண்டு வந்தது சோனியா காந்தி அம்மா தலைமை ஆன பிறகு தான். கேசரி இருக்கும்போது தோத்ததை 4 கேள்வி தான் கேட்டார் பார்லிமெண்ட்டில். அதுதான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் ஆடி போயிருக்கு. அதனால் யாருக்கும் அது நிரந்தரமான பிரதமர் பதவி ஒன்றும் கிடையாது. வாஜ்பாயே போகலையா? 5 வருஷம் சொல்ல போனால் வாஜ்பாய் நல்ல ஆட்சி தான் நடத்தினார். இந்தியாவை மிக ஆளுமையுடன் ஆண்ட ஒரு கட்சி காங்கிரஸ். இப்போ மிகப்பெரிய சவால்களுக்கு நடுவில் அது தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சரி, அகில இந்திய அளவில் இப்போ காங்கிரஸ் ஒரு 130-140 வருஷத்து கட்சி. 140 வருஷ கட்சியில் இந்த வாஜ்பாய் அல்லது பிஜேபி திடீர்னு ஒன்று ஆட்சிக்கு வந்துடல. அவங்க இந்த கட்சி ஆரம்பித்து 19 வருஷம் கஷ்டப்பட்டு 2 ஆகி 20 ஆகி 40 ஆகி 80 ஆகி 100 ஆகி சிறுபான்மையை ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக மற்றவங்களும் சேர்த்து ஆட்சி நடத்தி பெரும்பான்மை வரது இப்போ தான் சேர்ந்தாங்க இல்லையா? ஒரே கட்சியே மக்கள் தொடர்ச்சியாக அனுமதிச்சுட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஜனநாயகத்தில் இந்த மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். மாநிலத்திலே மாறி மாறி தான் ஏற்கனவே சொன்னேன். அதே கலைஞர் அதே ஜெயலலிதா தானே, அதே திமுக அதே அதிமுக தானே. 2 பேரும் ஆயுள் காலத்திலே ஏன் மாறி மாறி வந்தாங்க? திமுக பிடிச்சது நல்ல கொள்கைகள் இருக்கிற கட்சி, வரிசையாக திமுகவே ஜெயிக்க வேண்டியதானே. அதே கலைஞர் தானே இருக்காரு. அதே மாதிரி ஜெயலலிதா பிடிக்குது, ஜெயலலிதா கட்சி நல்லா இருக்குது, கொண்டாந்தாச்சு. அந்த மாதிரி சாகிற வரைக்கும் இருக்க விட்டுருக்க வேண்டியதானே இல்லையா? அதனால் அது தலைவர்கள் அதே தலைவர்கள் தப்பு பண்ணுறாங்க அல்லது கொள்கையை மாற்றிட்டாங்கன்னு கிடையாது. மக்களுக்கு அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு நம்மளால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. கூட குறைச்சி எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். சரி, அவங்க வெளில ஒரு மாற்றம் வந்தால் நல்லதுன்னு அவங்க மனநிலையில் நினச்சி ஓட்டு போட்டிருக்கலாம். ஸோ இது மாதிரி தான் தேசிய அளவுலையும் மாற்றங்கள் எல்லாத்துலேயும் மாற்றம் ஒன்றே மாறாததும்பாங்க. அது மாதிரி மாற்றங்கிறதா மாறாத விஷயம். மாற்றங்கிறது எல்லாம் எதிர்பார்க்குற வாழ்க்கையிலையும் சரி கட்சிகள்லையும் சரி அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு பின்னாடி இன்னொரு மாற்றம் நிகழும். மேலே போனால் கீழே ஆகணும். இப்போ மோடி 2 தடவை ஜெயிச்சிட்டாரு. இன்னும் 20 வருஷம் மோடி தான் இருப்பார்னு என்ன எழுதியா கொடுத்துருக்காங்க மக்கள். அடுத்த தேர்தல் வரும்போது மக்கள் மோடியை போய் சொல்லிட்டு திருப்பி ராகுல் காந்தியை பிரதமராக கொண்டு வரலாம். ஸோ இப்போ அதுக்கு அந்த கட்சியை சீரமைச்சு கட்டமைச்சு ஒழுங்காக கொண்டுட்டு போகணும். ஸோ அந்த பணிகளில் தொய்வு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இந்த காங்கிரஸ் நீங்கள் சொன்னீங்களே இப்போ கட்டமைச்சு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு தொய்வு இருக்கிறதா ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் கருதுறீங்களா? தொய்வுன்னு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி விலகிற போது நான் எம்பிஸ் மீட்டிங்லேயே நான் ஓங்கி குரல் கொடுத்தேன். அவர் தொடர்ந்து நடத்தணும், அவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்காக நம்ம சோனியா காந்தி அம்மா சின்ன தலைவர்னும் நல்ல தலைவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சொல்லப்போனால் சோனியா காந்தி அம்மா ரொம்ப நல்ல விஷயந்தம்மா. அவங்க கீழே கடந்த காங்கிரஸை ஆட்சி கொண்டு வந்தது சோனியா காந்தி அம்மா தலைமை ஆன பிறகு தான். கேசரி இருக்கும்போது தோத்ததை திருப்பி சோனியா காந்தி அம்மா தலைவர் ஆன பிறகு தான் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அவங்க மன்மோகன் சிங் 10 வருஷம் இருந்தார், பல மாநிலங்கள் ஆட்சி கொண்டு வந்தாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. அவங்களுக்கு ஏஜ், உடல்நலம், இந்தியா பூரா போக முடியாத சூழ்நிலை, அப்படி வரும்போது ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாற்றத்தில் ராகுல் காந்தி வந்தார். ராகுல் காந்தி வந்த பிறகு அது தொடர்ச்சியாக அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இதுக்கு இடையில இந்த மாதிரி ஏன்னா அவங்களால சுற்றுப்பயணம் போக முடியும். தலைவருங்கிறது மக்கள்கிட்ட நாடு முழுதும், இந்திய நாடு முழுதும் போக மக்களை சந்திக்க அதில் போனால் தான் அந்த கட்சி வேகமாக இருக்கும். அதனால் இப்போ திருப்பி நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்திருக்காங்க.
ஸோ நல்ல தலைவர், சீனியர் தலைவர், தலித் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காரு, பெரிய தலைவர், 9-10 தடவை ஜெயிச்சவர், எல்லாம் ரைட்டு தான். இப்படி இல்லை, இது ஒரு தற்காலிக ஏற்பாடு மாதிரி தானே. ஸோ அவர் ஏஜுக்கு 80-82 வந்து இன்னும் 25 வருஷத்துக்கு தலைவராக இருந்து நடத்த முடியாது. ஸோ மக்கள் எதிர்பார்க்கிறது தலைவர் ராகுல் காந்தி தலைவரை பொறுப்பு ஏற்கணும், ஏற்று வந்து நாடு முழுதும் போகணும், மக்களை சந்திக்கணும், அப்படி தான் போகிறார். இப்பவும் போயிட்டு தான் இருக்காரு, சுற்றிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் கட்சியில் முன்னாள் தலைவர்னோ ஒரு எம்பினோ போகிறதுக்கும் தலைவராக இருந்து போகிறதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பாக இப்போ ஸ்டாலின் இப்போ தான் வேலை பார்க்குறாரு, முன்னையும் தான் வேலை பார்த்தாரு, துணை அமைச்சராக இருந்தார், கட்சியில் வந்து பொருளாளராக இருந்தார், செயல்தலைவராக இருந்து பண்ணிட்டு இருந்தார். இப்படி தலைவர்னு வந்த பிறகு தான் அந்த கட்டுப்பாடு வருது. கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ள முழு ஆளுமையும் அவருடைய முழு திறமையும் காட்டக்கூடிய வாய்ப்பு எப்போ வரும், எப்போ அந்த கட்டுக்கோப்பு வரும், கட்டுப்பாடு வரும், இதெல்லாம் வந்து முழு தலைமை ஏற்ற பிறகு தான் முழுசாக பண்ண முடியும். அதனால ராகுல் காந்தி அதை எப்போ அது முழு தலைமை ஏற்று பண்ணுறாரோ அப்போ இன்னமும் வந்து இந்த கட்சி வேகமாக செயல்பட முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே சிறந்த தலைவர், நல்ல தலைவர், அனுபவமுள்ள தலைவர், அதெல்லாம் இருக்குது. பட் ஏஜ் ஃபேக்டர், அவர் வந்து இப்போ ராகுல் காந்தி சுற்றுற மாதிரி கிராமம் ஊராக மாவட்டமாக போய் சுற்ற முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். அதெல்லாம் இடைக்கால ஏற்பாடாகவே எவ்வளோ கொண்டு போக முடியும். சரி. ஸோ முழு ஏற்பாடு என்னென்னா காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி தலைமையாக இருக்கணும், அவர் தான் பிரதமர் வேட்பாளர். ஸோ பிரதமராக வரணுன்னா காங்கிரஸ் தலைவராக இருந்து, அது இப்போ இந்த வருஷம் வருது, அடுத்த எலெக்ஷனில் வருது, இன்னும் 5 வருஷம் கழிச்சு வருது, 10 வருஷம் கழிச்சு வருது, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுல் காந்தி என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த நாட்டுடைய பிரதமராக வருவார். அதுக்கான ஸ்கோப்பும் வாய்ப்பும் அவருக்கு இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ 2 வருஷத்தை பதவியை பறிச்சுக்கலாம், வீட்டை காலி பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். இது இப்படியெல்லாம் வந்து அவரை வந்து சிறுமைப்படுத்தவோ அல்லது அவரை வந்து ஒடுக்கவோ அடக்கவோ முடியாது. 4 கேள்வி தான் கேட்டார் பார்லிமெண்ட்டில். அதுதான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் ஆடி போயிருக்கு. இது வரைக்கும் மோடியும் பதில் சொல்லலை, ஈவன் நிதியமைச்சரும் பதில் சொல்லலை. சரி, உலக நாடுகளில் நீங்கள் எத்தனை தடவை போனீங்க, உங்களோட எத்தனை தடவை அதானி வந்தார், நீங்கள் போயிட்டு வந்த பிறகு எத்தனை தடவை போனார், எந்தெந்த நாட்டில் எவ்வளோ 1000 கோடிக்கு ஒப்பந்தம் போட்டீங்க, அரசாங்க பணத்தை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க கடனா, இப்படி ஒரு 5-6 கேள்வி தானே கேட்டார். என்ன அதுக்கு பதில் சொல்லலை. அதுக்கு மேலே அவர் பதவியை பறித்து என்ன பண்ணுறது, வீட்டை காலி பண்ணி என்ன பண்ணுறது? ரிட்டையர்டான மந்திரி, பதவி போன மந்திரி 80-90 வயசில் வருஷக்கணக்கில் 2-3 வருஷமெல்லாம் அரசாங்க வீட்டுகளில் குடியிருந்துகிட்டு இருக்காங்க பிஜேபி முன்னாள் அமைச்சர்கள். இவர் என்ன அடுத்த நாள் பதவி எடுத்துட்டு அடுத்த நாள் காலி பண்ண வேண்டிய சொன்ன அவசியம்? அரசியல் சொல்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் அவர் சந்திக்கிறாரு. தலைவராக இருந்து சந்திக்கிற போது இன்னும் அது கட்சி இன்னும் பலப்படும்ங்கிறது என்னுடைய கருத்து. வரலாற்றில் வந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி 2 பேரும் எப்படி பதிவு செய்யப்படும்? சோனியா காந்தி அம்மையார் வந்து அவங்க பதவியேற்ற அந்த சூழல் வந்து ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தால் அரசியல் பக்கம் வந்து எட்டியே பார்த்துக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய கணவருடைய தாயார், மாமியார் தன் கண் முன்னாலேயே மெய்காப்பாளர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க, அள்ளி போட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு வர்றாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவர் அவருடைய உடல் சுக்குநூறாக வந்து மனித வெடிகுண்டுக்கு பலியாகி கிடக்கிறத வந்து அள்ளிட்டு போய் பார்க்க வேண்டிய துர்பாக்கியமான சூழல். இது மாதிரியில் ஒரு தைரிய குறைவான ஒரு பெண்மணியாக இருந்தால் போதுப்பா, எனக்கு அரசியலை வேணும், ஆளை விட்டுருங்க, இந்தியாவை எவனோ பார்த்துக்க, கட்சியை எவனோ பார்த்துக்கன்னு போயிருப்பாங்க. நானும் அந்த கட்சியை காப்பாற்றணும், நாட்டுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக தைரியமாக அவங்க முடிவெடுத்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் காங்கிரஸில் கூடுதலான வருஷம் தலைவராக இருந்த பெருமையும் அவங்களுக்கு உண்டு. அப்படி இருந்து வீழ்ந்த ஆட்சியை திரும்பி மத்தியில் கொண்டு வந்து மாநிலத்தில் கொண்டு வந்து ஒரு வரலாற்றில் வந்து காங்கிரஸ் வரலாற்று அத்தியாயங்களில் ஒரு துணிச்சலான காங்கிரஸ் தலைவராக இருந்து தன்னை தியாகம் செய்து தன்னை நாட்டுக்காக கட்சிக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு தியாக பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் சோனியா காந்தி அம்மையாரை பொறுத்த வரைக்கும். ராகுல் காந்தி அவர்களும் இளம் வயசில் அவருக்கு பதவிங்கிறது வரலாம் போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் எங்களுடைய அபிப்பிராயம் வரணும், ஒரு பிஎம்ஆ வரணுங்கிறது தான். அப்படின்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், கூட இருக்கணும் ஆசைப்படுறோம், மக்கள் கூட ஆசைப்படலாம், தொண்டர்கள் ஆசைப்படலாம். பட் அவர் வந்து நான் வந்தால் பிரதமராக இந்த தடவையிலே ஒரு வருஷத்தில் வர தேர்தலில் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா எனக்கு அரசியல்லே இல்லை, பிரதமராக வாய்ப்பே இல்லைன்னு அவர் நினைக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அதற்கான அந்த கட்சி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, வயசு இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பீரியடுக்கு அனுபவம் தான். 3-4 தடவை எம்பி ஆகிட்டார். ஸோ அதனால் இப்போ மேலே போன பந்து கீழே வந்து தான் ஆகணும். யார் பிரதமர் இருந்தாலும் மோடி 2 தடவை ஜெயிச்சார், 3ஆவது தோத்தாகணும், இல்லைன்னா அடுத்த தடவை தோத்தாகணும்.
அதனால யாராவது ஒருத்தரை கொண்டாடுவாங்க, அங்கேயும் சுழற்சியாக தான் வரும். யாராவது சாமியாரை கொண்டாடுவாங்க, அந்த சாமியார் 5 வருஷம் இருந்தால் அவர் போய் தான் ஆகணும். அதனால் யாருக்கும் அது நிரந்தரமான பிரதமர் பதவி ஒன்றும் கிடையாது. வாஜ்பாயே போகலையா? 5 வருஷம் சொல்ல போனால் வாஜ்பாய் நல்ல ஆட்சி தான் நடத்தினார். இந்தியா ஷைனிங்னு பிரமோத் மகாஜன் சொன்னார். இந்தியா அவரால் இன்னைக்கு இருக்கிற பாலங்கள் சாலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வாஜ்பாய் பாலம் தான் நிறைய பண்ணார் அவர். ஆனால் அவரே மக்கள் தோக்கடிக்க தான் செய்தாங்க சொல்கிறேன். அதனால் அவருக்கு ஒரு எதிர்காலம், பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அவர் என்ன, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து ஒரு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு யார் நடந்திருக்கா இந்தியாவில் வந்து 40,000-4,000 கிலோமீட்டர் 150 நாட்கள் அது மாதிரி அவருடைய இரவு பகலாக ஒரு சுற்றுப்பயணம் கஷ்டங்களை மக்களுக்காக தானே பண்ணிகிட்ருக்காரு. கட்சியை எளிதாக அங்கங்கே 4 மீட்டிங் போட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணும்னு அவசியம் இல்லையே, சிம்பிளாக நடத்திக்கிட்டே போகலாமே. இப்போ எல்லா விதமான கட்சிகளிலும் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்குவது வந்து ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. காங்கிரஸை பொறுத்த அளவில் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் உருவாகவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. உங்கள் கருத்து? காங்கிரஸ் பிஜேபியில் மட்டும் இப்போ இல்ல அது அல்ல பதில். வரிசையில் அடிக்கிறாங்க. இல்ல அது அல்ல பதில். அகில இந்திய கட்சிகள்ல அப்படிதான் இருக்கும். அகில இந்திய கட்சிகளில் தலைவர்கள் அந்த அதற்கான தேவை அவசியம் ஏற்படுகிற போது இருக்கிற தலைவர்களில் ஒரு தலைவர் வருவார். இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸோட தலைவராக வருவார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். தொண்டர்கள் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வயசு கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். அடுத்த தலைவர் தான். அடுத்த தலைமுறைங்கிறது இருக்கிற தலைவரோட சின்ன வயசுலாம் வரணும் கட்டாயம் கிடையாது. இருக்கிற தலைவரோட மூத்த தலைவர் கூட வரலாம். அதனால அடுத்து யாருங்கிறது அடுத்த தலைமுறையை சார்ந்த தலைவர். அடுத்த தலைமுறைங்கிறது நீங்கள் மீன் பண்ணுறது இளைஞர்கள்னு ஒன்றும் இல்லை. இளைஞர்களும் வரலாம், வயசில் மூத்தவங்களும் வரலாம். ஆக அது மாதிரி ஒரு அவசியம் ஏற்படுகிற போது அந்த வெற்றிடங்கிறது நிரப்பப்படும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் காங்கிரஸில் அந்த மாதிரி முடிச்சு விட்டு எனக்கு பின்னாடி இவர் தான், இவருக்கு பின்னாடி அவர் தான், அது மாதிரிலாம் பழக்கம் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். இவன் சொல்ல போனால் முதலமைச்சர்களை யாரையும் சொல்லிட்டு அவங்க அறிவிக்கிறது இல்லை. இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது இல்லை. மொத்தமாக 3-4 பேர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு கிடப்பாங்க தேர்தல் முழுதும். அதுக்கு பிறகு ஜெயிச்சு வந்த பிறகு எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர், இல்லை யாரை விரும்புகிறாங்களோ டெல்லியில் அறிவிப்பாங்க, இல்லை யாரை எம்எல்ஏக்கள் விரும்புகிறாங்களோ அறிவிப்பாங்க. அந்த தேர்தலுக்கு முன்னாலே இவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகத்தில் தேர்தல் நடக்குது. இன்னும் முதலமைச்சர் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறதில்லை பொதுவாக. அதே மாதிரி தான் கட்சிக்கும் தேவையான சமயத்தில் தேவையான தலைமை பொறுப்புக்கு தேவையானவர்கள் வருவார்கள். இன்னாதான் எனக்கு முன்னாடி தலைவர் அப்படின்னு காங்கிரஸை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அது காரணம் இப்போ ராகுல் காந்தி தான் நிரந்தரமான தலைவர் காங்கிரஸுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் அவருக்கு இன்னும் 50 வயசு 60 வயசு அரசியல் இருக்குது, 40 வருஷம் குறைஞ்சது இருக்குது. அதனால் அடுத்த தலைவரை அகில இந்தியாவில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. மாநிலத்தில் தலைவர்கள் மாறி மாறி தான் வருவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து மத்தியில யார் ஆட்சி செய்தாலும், ஏன்னா நீங்க மத்தியிலும் அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, மாநிலத்திலே அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. மத்தியில பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சியின் கழுத்து நெரிக்கப்படுகிறது என்ற பொது குற்றச்சாட்டு. உங்கள் நிலைப்பாடு? சரி, மாநில சுயாட்சிங்கிறது இப்போ சர்க்காரி ஆகமிஷன்லாம் போட்டு எதெல்லாம் மாநிலத்தில் இருக்கணும், எதெல்லாம் மத்தியில் இருக்கணும், அரசியல் சட்டம் ஆரம்பிக்கிற போதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ரெண்டுக்கும் பொதுவான லிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் அதிகாரங்களை எப்படி பரவலாக்குறது, இதெல்லாம் அரசியல் சட்டத்திலே இருக்குது. ஆனால் அரசியல் சட்டத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லையும் காலத்துக்கு ஏற்ப அரசியல் சட்டம் திருத்தப்படுது. மக்களுடைய மனோபாவத்திற்கு ஏற்ப, மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சிலதை ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத சென்ட்ரல் லிஸ்ட் கொண்டு போகலாம், சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கிறத ஸ்டேட்டு கொண்டு வரலாம். ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து மத்திய அரசுங்கிறது மாநில மக்களுக்கு எல்லையால் மட்டுமல்ல, தேர்வால் அது கொஞ்சம் தூரம் இருக்கிற அரசாங்கமாக தான் மக்கள் பார்ப்பாங்க. கையில் இருக்கிற அரசாங்கம், அருகில் இருக்கிற அரசாங்கம் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தான். ஸோ அந்த மாநில அரசாங்கங்களுக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கணும். அதில் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ஸோ அதுக்காக எல்லா அதிகாரியும் கூட்டாட்சி தத்துவத்தில் ஒன்றியங்கள்னு சொல்கிறோம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு கேட்குற அதே உரிமைகளை பக்கத்தில் கர்நாடகா கேட்பாங்க, ஆந்திரா கேட்பாங்க, கேரளா கேட்பாங்க. எல்லா மாநிலங்களும் இந்த மாநில உரிமைகள் கேட்பாங்க. அது ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷனும் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு காவிரி பிரச்சனை வருது, அல்ல முல்லைப்பெரியார் பிரச்சனை வருது, இந்த மாதிரி பல்வேறு நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், நில பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது மாநிலங்களுக்கு இடையே முரண்பாடுகள் வரும். அதனால் மாநிலங்களுக்கு கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துட்டா
மத்திய அரசுக்கு ஒன்றும் வேலையே இல்லை அப்புறம். அதனால் இது மாதிரி பொதுவான சில பிரச்சனைகள் மத்திய அரசு கையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக டிஃபென்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபைனான்ஸ் நிதி கரன்சி என்ன மாநிலம் எங்களுக்கு நோட் அடிக்கிற உரிமை கொடுங்கன்னா மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா? அவங்க மாநிலத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் எதை அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களோ அதை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சுமையை குறைச்சிக்கிட்டு கூடுதல் அதிகாரங்களில் மாநில அரசு கொடுத்து மாநில மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பையும் அந்த பொறுப்பையும் மாநில அரசுக்கு கொடுக்கறது நல்லது. எல்லாரும் அது அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணுவாங்கன்னா யார் பவரில் வர்றாங்களோ நீங்கள் ஈவன் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களே வச்சுங்க கூட பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடு பஞ்சாயத்துக்கு அதிகாரம் கொடுனா எந்த முதலமைச்சரும் உடனே தூக்கி எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் பஞ்சாயத்தே பண்ணிங்க யூனியனே பண்ணிங்கன்னு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ பவரில் இருக்கிறவங்க பவரை வச்சுக்கிட்டு தன் ஆளுமை கீழே எல்லாம் இருக்கணும்னு தான் பொதுவான அபிப்பிராயத்தில் வர்ற மனிதர்கள் தானே தலைவர்களும் மனிதர்கள் தானே ஆட்சியாளராக வர்றாங்க. அந்த மனோபாவத்திலேருந்து விடுபடணும். அதனால் நீங்கள் மாநிலத்துக்கு மட்டுமல்ல பஞ்சாயத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்றியத்துலேருந்து ஆரம்பித்து கீழே யார் ஆக்சுவலாக ஃபீல்டில் இருக்காங்களோ அவங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக ஆக்கப்பட வேண்டும். நீட் உட்பட பல்வேறு எதிர்ப்புகளுக்கு தமிழகத்துக்கு உள்ளாகின்ற பல திட்டங்களை அது பிஜேபியா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருடைய நிலையும் ஒன்றாதானே இருக்கு. இதுல தமிழ்நாட்டினுடைய அந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையா எப்படி பார்க்குறீங்க? அதாவது உதாரணமாக இப்போ நீட்டுன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு எல்லா மாநிலமும் ஒத்துக்கிட்டாங்க, பெரும்பாலான மாநிலங்கள் ஒத்துக்கிட்டாங்க, அது எதிர்ப்பு இல்லை. இப்போ நமக்கு நம்முடைய பிரத்யேகமாக நம்முடைய பிரச்சனைகள் என்னென்னா இந்த சிலபஸில் பிரச்சனைகள் வருது, பாடத்திட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தது. எங்கள் சிபிஎஸ்சியில் கேள்வியை கொடுத்தா ஸ்டேட் போர்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் கிராமத்தில் படிச்சுட்டு வர்றவங்க போய் அந்த பரீட்சையில் எழுத முடியாது, வெற்றி பெற முடியாது. இந்த மாதிரி பல்வேறு பிரத்யேகமான சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ யூபியில் இருக்கிற பிரச்சனை வேறு, நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை வேறு. அப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாநில மக்கள் பாதிக்காத விதத்தில் அந்த மாநில அரசு கேட்குற விஷயங்களை மத்திய அரசு எக்ஸம்ஷன் கொடுத்து விதிவிலக்கு கொடுத்து செய்யணும் சில விஷயங்களில். ஸோ இப்போ உதாரணமாக இப்போ நிலக்கரி தேவை, அதுக்காக 30,000-40,000 ஏக்கர் விவசாய நிலங்களை தஞ்சாவூர்லேயும் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதையும் இருக்கிற காவிரி டெல்டா பகுதியிலையும் எங்கேருந்து நமக்கு அரிசி கிடைக்குதோ எங்கேருந்து நெல் கிடைக்குதோ அந்த ஏரியாவில் போய் நீங்கள் அழிச்சிட்டு நிலக்கரி தேசிய லெவலில் வேணும்னு தமிழ்நாட்டை அழிச்சிட்டு எடுக்க முடியுமா? ஸோ அவங்க யோசிக்க தான் செய்வாங்க, இந்த ஏரியா நிலக்கரி இருக்குது நாங்கள் எடுக்க முயற்சிக்கிறோன்னு. அது மாநில அரசு இல்லை பண்ணிங்கன்னா தமிழ்நாடு இந்த மாதிரி பாலவீன மாவட்டம் இந்த 2 மாவட்டமும் பாதிக்கப்படுச்சுன்னா தமிழ்நாடு நாளைக்கு சோத்துக்கு கஷ்டப்படணும், அரிசிக்கு கஷ்டப்படணும், மக்களை பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடணும்னு போராட வேண்டியது மாநில அரசுடைய கடமை. அது நானும் டெல்டா பகுதியிலேருந்து தான் வந்திருக்கேன், அதை விடவே மாட்டேன்னு முதலமைச்சர் சட்டசபையில் சொன்னார். ஸோ இன்றைக்கி அதை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க அந்த உத்தரவை போட்ட ஆர்டர் மத்திய அரசு. ஸோ அது மாதிரி சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும். அது அந்த மாநில இருக்கிற கட்சிகள் அதுக்காக ஆட்சியருக்காக கொண்டு கொடுக்கும். பொதுவாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டுங்கிறதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் 2 முறை கண்டித்து தமிழ்நாடு கவர்னரை கண்டித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தையும் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம அறிவிச்சிருக்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்து? சரி, அரசியல் சட்டப்படி ஒரு ஸ்டேட்டுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்கணும்னு இருக்குது சட்டத்தில். அரசியல் சட்ட பிரிவு 151 ஒரு 10-15 பிரிவுகள் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு அலங்கார பதவி தான். அது அம்பேத்கர் இந்த டிஸ்கஷனில் சொல்லும் போதே ஆளுநருங்கிறது ஒரு அலங்கார பதவி. அது அவருக்கு சில அது வித் சம் பவர்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவர் ஒரு பிரிட்ஜாக இருக்கணுமே தவிர, இணைப்பு பாலமாக இருக்கணுமே தவிர, ரோட் பிளாக்காக இருக்கக்கூடாது, தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு மாநிலத்தை பிறக்கிறாரு, இங்கே வேலைக்கு வர்ற மாதிரி வர்றாங்க, அவரை கொண்டாந்து அந்த ஜனாதிபதி கையெழுத்து போடுறாரு, அதுக்கு பிரதமர் உள்துறை அமைச்சர் பரிந்துரை பண்ணி தான் போடுறாங்க.
அவருக்கு இங்கேருந்து என்ன கலாச்சாரம், என்ன பண்பாடு, எந்த பகுதியில் என்ன மக்கள் வாழ்கிறாங்க, எந்த ஜில்லாவில் என்னென்ன வகையான மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன, இதெல்லாம் எவ்வளோ பேர் பிலோ பாவர்ட்டி லைனு, எவ்வளோ பேர் நடுத்தர மக்கள், என்னென்ன மதம் எங்கே இருக்குது, என்னென்ன ஜாதி மக்கள் எங்கெங்கே இருக்காங்க, அவங்களுடைய பொசிஷன் என்ன, கல்வி நிலை, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வர முடியாது. புத்தகத்தில் பார்த்துட்டு வரலாம். இதை வந்து எல்லாத்தையும் போய் நேரம் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற அனுபவமோ எக்ஸ்பீரியன்ஸோ கவனம் இருக்க முடியாது. ஸோ ஹி ஹேஸ் டு கோ பை த அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஒன்லி. ரூல்ஸ் பிரகாரமும் சரி, யதார்த்த நடைமுறையிலையும் சரி. நீங்கள் தெரியாத விஷயத்தில் எதுக்கு மூக்கு நுழைக்கிறீங்க? ஒரு தெரிஞ்ச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிற போது அது வந்து இது ஒரு அரசாங்கம் வந்து அதெல்லாம் பார்க்காம அனுப்புவாங்க. ஒரு சட்ட முன்வடி அனுப்புகிற போது சட்ட முன்வடிவே சட்ட வல்லுநர்கள், சட்ட அமைச்சர் சட்டத்தை கலந்துன்னு அனுப்புகிறாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை வறுமையானால் அதற்கு மேலே நீதிமன்றங்கள் இருக்குது. இவர் கையெழுத்து போட்டால் கூட அதில் பாதிக்கப்பட்டவர் யார் இருந்தால் அதுக்கு மேலே அப்பீல் போகலாம். மத்திய அரசாங்கம் இருக்குது, பாராளுமன்றம் அதை ரத்து பண்ணலாம், ஜனாதிபதி கையெழுத்து போடாமல் இருக்கலாம். அதையும் மீறி எல்லாருமே கையெழுத்து போட்டு பாராளுமன்றம் நிறைவேற்றினா கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தடையாக கவனரே உட்காந்துட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நாட் த எண்ட் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் வந்து இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இல்லை உங்கள் பொறுப்பு, அது இடையில் இருக்கிற பொறுப்பு தான். அது அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர நீங்கள் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நீ போட்டு மக்களை தேர்ந்தெடுத்தாருன்னா எம்எல்ஏ மெஜாரிட்டி போட்டாருன்னா நான் அதை போட மாட்டேன். ஒரு கவர்னருக்கு தெரிகிற சட்டம் முதலமைச்சருக்கோ அது ஒரு அரசாங்கத்துக்கோ தெரியாதா? ஸோ இது வந்து இதே மாதிரி எங்காவது ஆளுங்கட்சி இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரில் என்ன சட்ட மேதைகள் அம்பேத்கராக இருக்கா அங்கே முதலமைச்சராக? அங்கே எத்தனை கவர்னர் பில்லை நிறுத்தி வச்சுட்ருக்காங்க? ஏதாவது ஒரு கவர்னர் 10 பில் 20 பில்லை சேர்ந்தாவில் நிறுத்தி வச்சுட்ருக்காங்களா ஆளுங்கட்சி பிஜேபி இருக்கிற ஆட்சியில்? ஸோ எதிர்கட்சினா அதுக்கு சரி இது என்னன்னா, நான் கூட ஆளுநரை கூட நான் குறை சொல்ல மாட்டேன். ஆளுநருக்கு அவர் என்ன பண்ணுவார்? இவர் இல்லைன்னா ஆளுநர் வேண்டாங்கிறோம் அல்லது வேண்டான்னு சொல்கிற திமுக போன்ற கட்சிகள் ஆளுநரே தேவையில்லைங்கிறாங்க. ரைட்டு. இப்படி இருக்கிற சட்டத்தில் இருக்க வரைக்கும் ஒரு ஆளுநர் இருந்தாங்க. ஆளுநர் இல்லாமல் ஸ்டேட் அரசியல் அப்படி இருக்க முடியாது. அவர் ரவி இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பார், யாரோ ஒருத்தர் வரத்தான் போகிறார். இப்போ சமீப காலமாக ஆளுநர்களுடைய பதவி குறித்து நிறைய கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. சட்டத்தில் வந்து சில விஷயங்களை ஏற்கனவே இருக்குங்கிறதுனால அதை தொடர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து நாம் வந்து மாற்றலாம், இந்த மாதிரியான பதவிகள் வந்து அவசியமாங்கிற இரண்டாவது சிந்தனை வந்து கொண்டு வரணும்னு சில பேர் பேசுறாங்களே, உங்கள் கருத்து இது அவசியமா, இந்த பதவி அவசியம் இல்லையா? இல்லைங்க, அரசியல் சட்டத்தில் வந்து அரசியல் சட்டத்தில் இருக்குங்கிறது ஒன்று. இது வந்து எத்தனையோ விஷயங்களை அலசி ஆராய்ச்சி இந்தியாவில் இருந்த மிகச்சிறந்த வல்லுநர்கள்லாம் சேர்ந்து அம்பேத்கர் உட்பட பலரும் இருந்து பேசி முடிவு பண்ணி இப்படி இருந்தால் அதனால் நன்மை என்ன, இல்லைன்னா என்ன நன்மை என்ன, இதெல்லாம் சாதக பாதங்கள்லாம் அலசி தான் அரசியல் சட்டத்தில் இடம்பெற வைத்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் இருக்கவங்களுடைய ஆட்டிடியூட், அந்த பர்சன் அந்த நபர் எப்படி இயங்குகிறாருங்கிறத பொறுத்து தான் பிரச்சனைகள் வருது. சட்டத்தில் பிரச்சனை கிடையாது. அரசியல் சட்டத்தில் உள்ளபடி ஒரு ஆளுநர் அவர் செயல்படுவாரே ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒருத்தர் வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணா, இப்போ அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் முடிவு செய்யணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஏற்று நிறைவேற்றுகிற தீர்மானங்களை அப்படியே போனால் கூட ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணலாம், ரெண்டாவது நிறைவேற்றினா நீ ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போடணும் இருக்கு. இப்போ நீங்கள் நம்ம இந்த சீட்டாட்ட இது அதனால தானே அனுப்பாமல் அந்த டேபிள்லேயே வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? அது சரி, நீங்கள் அனுப்புனா திருப்பி அனுப்புங்க. இப்போ ஏன் மணி பில் இந்த இதை ஏன் திருப்பி அனுப்புனார்? சீட்டாட்டான் ரம்மி வச்சுருந்தார் இல்லையா, அவர் தான் அதிகாரம் இருக்குது, வச்சுக்கிட்டே இருந்தார்ல, அப்படியே அதை மட்டும் அனுப்புனார். இப்போ இவ்வளோ நாள் வச்சுருந்தது தப்பு இல்லையா? இப்போ திருப்பி தீர்மானம் போட்டு வந்தோன்னா இப்போ கையெழுத்து போட்டிருக்காரு, இந்த கையெழுத்தை ஏன் முதல்லையே போடலப்போ? சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை வந்து அலும்பு பண்ணுறதும்பாங்க. அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு அலும்பா குறும்பா என்ன இடையூறு பண்ணுறதுக்காக அதுக்காகவே ஆளுநர் போட்டுறது. இப்போ கிரண்பேடி என்ன பாடுபடுத்திச்சாங்க நாராயணசாமியை புதுச்சேரியில் உட்காந்துக்கிட்டு. இப்போ வந்து ஆளு தான் அது சட்டத்தில் இருக்கு, ரெண்டும் ஒரே கவர்னர் தானே. ஆளுநருக்கு இப்போ தமிழிசை இருக்காங்க, இப்போ அந்த பிரச்சனை இப்போ இல்லையே. இப்போ தமிழிசை ரங்கசாமி தானே ஒருத்தர் வா போன்னு அடிச்சுக்கிட்டு மறியல் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு ஓரளவுக்கு. அதுக்கு மேலே என்ன பிரச்சனை ரங்கசாமி கிட்ட தான் தெரியும். ஆனால் முந்தி இருந்த நாராயணசாமிக்கு இருந்த பிரச்சனை இப்போ ரங்கசாமிக்கு இருக்க மாதிரி தெரில. அது அந்த பர்சனாலிட்டி அந்த ஆட்டிடியூடில் இருக்கிற நடவடிக்கை இருக்கிற வித்தியாசம் தானே. அதனால் இப்போ இதுக்கு முன்னால் எத்தனையோ கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. எல்லா கவர்னரையும் எடுத்து கண்டன கூட்டமாக போட்டுக்கிட்டு இருந்தோம்.
எல்லாரும் எதிர்த்து மறியலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்புறம் சட்டத்தில் என்ன கவர்னர் சட்டத்தில் அரசியல் சட்டத்தில் மாற்றமாக வந்துருச்சு. அதே சட்டம் தான், அது அப்படியே தான் இருக்குது. மனுஷனால தான் பிரச்சனையே தவிர சட்டத்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அது வேணுமா வேணாமாங்கிறது அகில இந்திய லெவலில் விவாதித்து பார்லிமெண்ட்டில் சட்டம் நிறைவேற்றி எடுக்க வேண்டிய விஷயம். பட் கவர்னருங்கிற போஸ்ட் அமெரிக்காவில் இருக்குது. இப்போ நீங்கள் டெமோக்ராட்டிக் அங்கே வந்து ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இப்போ முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி அங்கே முதலமைச்சர் கிடையாது. அங்கே கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டில் கவர்னர், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்போ கலிஃபோர்னியா ஸ்டேட் கவர்னர், வாஷிங்டன் கவர்னர் இருப்பாங்க. ஸோ கவர்னர்ஸ் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள் அங்கே, அது மாதிரி. ஸோ அவங்க வந்து சேவை அவர் நியமிப்பார். ஸோ அது மாதிரி சிஸ்டம் இது வந்து இங்கே இருக்கிற லண்டன் சிஸ்டத்தை, பிரிட்டிஷ் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தில் எடுக்கலாம், வேணுமா வேணாமாங்கிறத அது மெஜாரிட்டி வரணும். இப்போ இருக்கிற மோடி எங்கே அதுக்கு வேண்டியால் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தானே போடுறாங்க. அப்புறம் அது கவர்னரே எப்படி அவர் வேண்டான்னு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் ஏன் இத்தனை சர்ச்சைகள்? ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல உடனே இன்னொருத்தங்க மறுக்க, இந்த மாதிரியான ஏன் இவ்வளவு கருத்து முரண்கள் ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் அமைப்பில் இருக்கு? இந்த காங்கிரஸ் கட்சிங்கிறது முற்றிலுமான ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு சுதந்திரமான கட்சின்னு வச்சுங்களேன். நீங்கள் இதில் இருந்து கருத்து சுதந்திரம் அதிகமாக இருக்கிற கட்சி. நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்காக யார் மேலேயும் நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நிற்க மாட்டாங்க. அன்லஸ் நீங்கள் அது வந்து ஒரு தேசத்துக்கு விரோதமான ஒரு செய்தி அல்லது கட்சியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் கட்சி கவலைப்படுமே தவிர தனிநபர் ஒருத்தர் ஏப்பா நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ வேலை பார்க்குற சரியில்லை, நான் வேலை பார்க்குற சரியில்லை, ஏன் நீ தலைவரை ஏன் சொல்லிட்ட அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை அவங்க தான் சமாளிச்சுக்கணும். அங்கே இப்போ நான் இருக்கும்போது என்னை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேர், அது நான் தான் சமாளிக்கணும். அதுக்கு ராகுல் காந்தி துணைக்கு வர மாட்டார். நான் கொஞ்சம் சரியாக செயல்படலைன்னா நான் என் செயல்பாட்டை மாற்றிக்கிறதோ அது அதே செயல்பாட்டை நான் தொடர்ந்து சரின்னு நிரூபிக்கிறதோ என்னுடைய வேலையை தவிர ராகுல் காந்தி வேலை கிடையாது. அதனால் இது கருத்து சுதந்திரம் உள்ள கட்சியில் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். பட் அது கட்சியை பாதிக்காத அளவில் இருக்கிற வரைக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிய கட்சியை பாதிக்கிற மாதிரியோ தேசத்தை பாதிக்கிற மாதிரியோ யாரும் காங்கிரஸில் அது மாதிரி பேசி பிரச்சனைகள் உண்டாக்குறது இல்லை. அப்படி உண்டாக்குனா கட்சி நடவடிக்கை எடுக்கும் மேலே. அதே மாதிரி திருநாவுக்கரசர் ஐயாவுக்கும் சினிமாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதா அறியறோம். நீங்கள் ஒரு திரைப்படத்துலேயும் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறீங்க, அந்த அனுபவம்? நான் நிறையா வேண்டாத வேலை நிறையா பண்ணியிருக்கேன். நான் அதில் அது ஒரு வேலை. அது நீங்களும் ரஜினி சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிற அந்த நட்புல அரசியல் குறித்தவர் எதையும் பேசுவாரா? இந்த கட்சி தொடங்குறத பத்தி எல்லாம் உங்ககிட்ட ஏதாவது விவாதிக்கல? பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் குழும வேளாண்மை கல்லூரி நடத்தும் மாபெரும் வேளாண் கண்காட்சி EXFA 2023 மே 12, 13, 14. அனுமதி இலவசம்.